பாய். நண்பனுக்கு பாய் சொல்லிட்டு எனது யோகா கோர்ஸ்க்கான 3வது நாளை நம்ம தொடங்கியாச்சு. இப்போ நான் காடியில் தான் போயிட்டு இருக்கேன் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு 3000க்கு மேலே கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம போகிற ட்ரெயின் பேர் வந்து விவேக் எக்ஸ்பிரஸ். இந்தியாவிலே நம்பர் 1 லாங்கஸ்ட் ரூட் கவர் பண்ணுறது இந்த எக்ஸ்பிரஸ் தான். 4500 கிலோமீட்டருக்கு மேலே கவர் பண்ணுது திமாப்பூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். இது ஆக்சுவலாக 4 டேஸ் ஒரு பகல் டிராவலு. இப்போ நம்ம இதில் டிராவல் பண்ண போது 2 நாளைக்கு கண்டினியூஸ். எமர்ஜென்சி கேம்ப்ல இருந்து புக் பண்ண டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகல. அதனால டிடிக்கு 1000 ரூபாய் கொடுத்து நமக்கு காலி சீட்ல வந்து படுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். யாருக்குமே வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்காது. ஒரே வாரத்துல 8000 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் பண்றது. ஃபர்ஸ்ட்ல வரும்போது ஃபிளைட்ல என் காசுல வந்தேன். இப்போ போறது எல்லாமே கவர்மெண்ட் காசுல தான். பட் இங்க செலவு பண்ற காஃபி செலவு எல்லாமே எந்த தான். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வார் நடக்க போகுதுன்னு எல்லாரும் லீவ்ல இருக்கிறவங்க ரிட்டர்ன் கூப்பிட்டு நான் லீவ் முடிச்சுட்டு வந்து எனக்கு கோர்ஸ் கம்புறாங்க. இது லக்கா இல்ல மறுபடியும் கூப்பிடுவாங்களா தெரியல. ஸோ போன வாரம் தான் நம்ம வந்த ஃப்ளைட்டை பிடிச்சி 7000 கொடுத்து அஸ்ஸாமுக்கு மறுபடியும் அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. ஐயோ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. வர வயல கிரேட் காலியை பார்த்தம்பா. 8 வயசு அவர் 8 இருப்பாரு. இவருக்கு ட்ரெயின்ல மண்டடிக்குதுன்னா பஸ்லலாம் அளவுதான் போலியே. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் மீலே வந்து சிக்கன் தான். இந்த சாப்பாடு 180 ரூபாய். ட்ரெயின்ல எப்பவுமே காஸ்ட்லியா தான் இருக்கும். இந்த வார் டைம்ல சோல்ஜர்ஸை தூங்க கூட விட மாட்டாங்க. கண்டினியூஸா ஃபயரிங் பண்ணிட்டு அலர்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்காக கமெண்ட்ல ஜெயிந்து போடுங்க. கோவைக்கு வந்தாச்சு. டே 4 கோவையில் மதியானம் 1 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம். 2 நாள் ட்ரெயினில் எப்படி போச்சுன்னே தெரில. நம்ம ஊரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமே எனக்கு. 2 நாள் ட்ரெயினில் மோசமாக வந்தேன். இதுக்கு தான் நான் ட்ரெயின் ஜர்னியை அவாய்ட் பண்ணிட்டு காசு போனால் கூட போட்டோம்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் போகிறது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம சிடிசி கோயம்புத்தூர் தான் போகிறோம். சென்ட்ரல் ட்ரைனிங் காலேஜ். இங்கே தான் சிஆர்பிஎஃப்ல எஸ்ஐயா ஜாயின் பண்ணாலோ ஏசியா ஜாயின் பண்ணாலும் ட்ரைனிங் நடக்கும். ஆஃபீஸர்ஸ்க்குலாம் ட்ரைனிங். இந்த இடத்துல தான் நம்ம இப்போ யோகா கோர்ஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. பஸ் ஒரு இடத்துல விடுவோம். அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் ஆட்டோ பிடிச்சி போனோம். ஸோ ஒரு வழியாக உள்ள வந்தாச்சு. அடுத்து நம்ம கேம்ப் ரொம்ப தொலைவாக இருக்குது எல்லாமே. ஸோ ரிக்ஷா கூப்பிட்டு அதில் போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டு அடுத்து யோகா கோர்ஸ்க்கான தேவையான பொருளாக வாங்கிட்டு யோகாவை ஆரம்பிக்கிறோம். ஓம் சாந்தி. ஸோ ரிக்ஷா பிடிச்சி ஒரு 2 கிலோமீட்டர் கேம்புக்குள்ளே எவ்வளோ பெரிய கேம்புன்றீங்க. இது எல்லாருக்கும் இங்கே தான் ட்ரைனிங் நடக்கும். நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு இவங்க தான் நம்ம ட்ரைனிங் படிஸ். எல்லாமே நம்ம வடக்கு நாட்டு நண்பர்கள் தான். கூட மதியானம் லஞ்ச் சாப்பிட்டு ஈவினிங் ஃபாலின் போயிட்டேன். இன்னைக்கு நாள் முடிஞ்சிச்சு. ஸ்டே டிசிப்ளின் மாதிரி இருக்கும்.